விஜய் பெரும்பான்மையாக திமுகவோட ஓட்ட தான் பிரிப்பார் உறுதியாக. ஏன்னா நீங்கள் உதயநிதியை ஃபேஸாக நிறுத்துங்க, அங்கே தான் நிறுத்த போகிறீங்க, பரப்புரைக்கு அவர் தான் போவார். அடித்து விழுக போகிறது திமுக ஓட் பேங்க் தான் காலி பண்ண போகிறார் அவர். திமுக எதிர்ப்பு மட்டும் இல்லை, திமுகவோட கோர் ஓட் பேங்க்லேயே கை வைக்கிறார் விஜய். திமுகவோட கோர் ஓட் பேங்க் எங்கே இருக்குது? ஒரு மைனாரிட்டி இருக்கா? மைனாரிட்டியில் கை வைக்கிறாரு உறுதி. அது விஜயோட வருகையினால விசிகாவுக்கு பெரிய அடி இருக்குது, திமுகவுக்கு பெரிய அடி இருக்குது. அதனால் திமுகவோட ஓட்டு எதிர்ப்பு ஓட்டுகளை விஜய் எடுத்துகிட்டு போயிடுவார், அதிமுக வராது. இது ஒரு புது நேரேட்டிவ். இதெல்லாம் எல்லாத்துக்கும் மேலே ஆல் பாஸ் முதல்வர் எடப்பாடியாருங்கிற வந்து ஆல் பாஸ் முதல்வர் கொரோனா காலத்தோட. கரெக்டா? ஏன்டா அப்படியே வச்சிருக்கிற ஆதாரம் வச்சிருக்கேன்னா உன்னை யார் கோர்ட்டுக்கு போக வேண்டாம்னா யாரை தடுத்தாங்களா? காலில் விழுந்து கதறினாங்களா? கோர்ட்டுக்கு போயிடாதன்னாங்களா? கேள்வி கேட்டால் ஓடி ஒழிஞ்சிருவானு, பொய்யா அடிச்சு நொறுக்கி விட வேண்டியது. பொது வழியில் இருக்கா இல்லையா? அது கீழடியை பற்றிய விஷயம் பொது வழியில் இருக்கா? என்ன இருக்குது பொது வழியில்? வணக்கம் சார். வணக்கம். கீழடி விவகாரத்தில் மத்திய அரசு தமிழர்களுக்கு எதிராக செயல்படுவதாக சொல்லி இன்னைக்கு மதுரையில் திமுகவினுடைய மாணவர் அணி சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம்லாம் நடத்தியிருக்காங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தோடு மட்டும் இல்லாமல் திமுக சைடில் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது அதிமுக பாஜக பக்கம் நிற்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. உங்களுடைய பதில் என்ன சார்? நிறை குடம் நீர் தெளும்பாது அப்படிம்பாங்க, குறை குடம் தான் சத்தம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு. அதுக்கு ஒரு உதாரணம் இதுதான். அவங்க மட்டும் முட்டாள்கள் இல்லை, அவங்க செய்கிற விஷயம் சொல்கிற விஷயத்தினால எல்லாரையுமே முட்டாள் நினச்சிட்டு இருக்கிறாங்க திமுகவை சேர்ந்தவர்கள்லாம். கீழடி அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்ட பொருள்கள், அதற்கு இப்போ பிள்ளையார் சொல்லி போட்டது எடப்பாடி 2020 அந்த அருங்காட்சியம் அமைக்கிறதுக்கே. அதற்கு முன்னாடி கீழடியிலிருந்து எடுக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான பொருட்களை ஆவணப்படுத்துவதற்கு முறையாக ஆதாரத்துடன் தொல்லியல் துறையை அணுகி அது ஆவணத்தில் இருக்குது. இப்போ திமுகவோட கோரிக்கை என்ன? கீழடியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வராங்க? தமிழர்களுடைய நாகரிகம் தொன்மையான நாகரிகம், நாங்கள் வந்து அதை ஆராய்ச்சி பண்ணி நிரூபிச்சிருக்காங்க, அதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறத ஏற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன கேட்டாங்க மத்தியில்? என்ன கேள்வி கேட்டாங்க இவங்க? என்ன கேள்வி கேட்டாங்க மத்திய அரசு? வந்து பொது வழியில் இருக்கா? மத்திய அரசு கேட்ட கேள்வி பொது வழியில் இருக்கா? இல்லை இவங்க கொடுத்த பதில் பொது வழியில் இருக்கா? எதுவுமே திரைக்கு பின்னாடி கடிதம் மாதிரி எழுதிட்டு இது வந்து மாற்றான் தாய் மனப்பக்குவம், இது வந்து தமிழருக்கு வஞ்சிக்கப்படும், எதுக்கு இந்த தேவையில்லாத உருட்டல்? விளம்பரத்துலேயே 4 வருஷம் ஓடியாச்சுன்னு எத்தனை காலத்துக்கு இந்த படம் ஓடும்? இன்னொரு அடிப்படை கேள்வி, ஞானவாப்பி அப்படின்னு ஒரு வழக்கு நம்மளுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன வழக்கு அது? மசூதி. அதில் என்ன சொல்லிச்சு கோர்ட்? என்ன சொன்னாங்க? அங்கே இருக்கக்கூடிய சிலையை கார்பன் டேட்டிங் மூலமாக எத்தனை ஆண்டு தொன்மையானது என்பதை ஆய்வு செய்ய வேண்டும்னு கோர்ட்டு உத்தரவு போடுதில்லை. ஏது போய் வாங்கறதுக்கு இவங்களுக்கு வந்து வக்கில் இல்லையா? முதுகெலும்பு இல்லையா? இப்போ நீ ஆதாரத்தை கொடுத்துட்டீங்க, உங்கள் கையில் ஆதாரம் இருக்குன்னா ஏன் சட்டத்தில் வழிவகைகள் இல்லையா? வேலையே செய்ய தெரியாமல் எதுக்கு இந்த தேவையில்லாத விளம்பரம், வெத்த விளம்பரம்? சும்மா இவங்களோட இயலாமையை மறைக்கிறதுக்கு ஒரு தடவையும் மக்களை தூண்டலாங்கிற பேரில் தமிழகத்தின் தொன்மை ஏற்றுக்கொள்ளும். அப்புறம் எதுக்கு அவசர அவசரமாக வந்து காப்பர் கண்டுபிடிச்சது 3ஆம் நூற்றாண்டு எதுக்கு தப்பாக ஒரு அறிக்கை கொடுத்தீங்க? தமிழன் வந்து காப்பரை உருக்குன விஷயங்களுக்கு கிடச்சிருக்கு கீழடியில் 4ஆம் நூற்றாண்டுன்னு சொன்னாங்கல்ல. 4ஆம் நூற்றாண்டுலேயே தமிழன் காப்பரை உருக்குனா கிமு 5000 நூற்றாண்டுலேருந்து அதுக்கு ஆவணம் இருக்குது. காப்பர் நம்ம உருக்கணும், உலோகத்தை உருக்கிய ஆவணங்கள் கிமு 5000 ஆண்டுலேருந்து இருக்குது. உன்னையுமே அவசர அவசரமாக வந்து 4ஆம் நூற்றாண்டுன்னு பேடி கொடுக்க சொன்னீங்களே ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி, சொன்னாங்களா இல்லையா? அப்போது இது ஆடத் தெரியாத நர்த்தகி மேடை தான் கோணலாக இருக்குங்கிற மாதிரி. இல்லை இன்னும் சுருக்கமாக சொன்னால் இந்த குரங்கு கையில் பூமாலையை கொடுத்தோம்னு எப்படி இருக்கும்? அது மாதிரி தமிழகம் என்னும் பூமாலை சில குரங்குகள் கையில் மாட்டிட்டு அல்லோலப்படுது. அதுவும் திமுக குரங்கு கையில் மாட்டிட்டு அல்லோலப்படுது. அமர்நாத் ராமகிருஷ்ணன் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டது, அந்த விஷயத்துலையும் நீங்கள் அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு திமுக. இது ஒரு நடவடிக்கை, வாடிக்கையான விஷயங்கள். இதில் என்ன பெருசாக இருக்குது? அரசு பதவியில் இருக்கிறவங்களுக்கு மாற்றமே செய்யக்கூடாதா? அங்கேயே தான் இருக்கணுமா அவர்? ஏன்ப்பா ஒருத்தர் வேலையில் இருக்காரு, ஆவணம் முடிஞ்சிச்சுன்னா அவங்க அடுத்த துறைக்கு போகிறாரு. ஒரு அருங்காட்சியம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க, தொல்லியல் துறை அருங்காட்சியம்னு ஆரம்பித்து செயல்பாடுகே வராமல் இருக்குது. அது எங்கே? இந்தியாவை உலகளவில் எடுத்து செல்லக்கூடிய ஒரு அருங்காட்சியம், அதுக்கு அவரை போடுறாங்க. அப்போ நீ பெருமையாக நினைக்கணுமா என்ன நினைக்கணும்? தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து இந்தியாவினுடைய தொல்லியல் துறையோட அருங்காட்சியத்துக்கு உலகளவில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கான்னு சந்தோஷப்படணுமா என்ன பண்ணணும்? நீ எல்லாத்துலேயுமே எப்படி அரசியல் பண்ணலான்னு கேவலமாக யோசிச்சு பண்ணிட்டு இருந்த நீங்கள் என்ன பண்ணீங்கிற கேள்வி இருக்குல்ல. இப்போது மத்திய அரசுன்னு குற்றம் சாட்டுறீங்க, இப்படி கை ஒரு வேலை காமிச்சா 3 வேலை உங்களை பார்த்து நிற்கிது இல்லை? ஏன்டா அப்படியே வச்சிருக்கிற ஆதாரம் வச்சிருக்கேன்னா உன்னை யார் கோர்ட்டுக்கு போக வேண்டாம்னா யாரை தடுத்தாங்களா? காலில் விழுந்து கதறினாங்களா? கோர்ட்டுக்கு போயிடாதன்னாங்களா? ஆவணம் இருக்குது, ஆதாரம்னா போகிறதுக்கு என்ன பிரச்சனை? இதே தானே எடப்பாடியாரும் பண்ணார். அப்போ ஏதோ எதிர்ப்பு வந்துச்சா மத்திய அரசுக்கிட்ட? முறையாக அந்த ஆவணமும் ஆதாரமும் கொடுத்தா யார் இல்லைன்னு சொல்ல முடியும்? யாருனால சொல்ல முடியும் இல்லைன்னு? உண்மையை பேசி சந்திக்க துணிவு முதுகெலும்பு சுத்தமாக இல்லாத ஒரு ஆளுகளை மாதிரி கேள்வி கேட்டால் ஓடி ஒழிஞ்சிருவானு, பொய்யா அடித்து நொறுக்கி விட வேண்டியது. பொது வழியில் இருக்கா இல்லையா? அது கீழடியை பற்றிய விஷயம் பொது வழியில் இருக்கா? என்ன இருக்குது பொது வழியில்?
அகழ்வாராய்ச்சி ஏதோ எடுத்திருக்கிறாங்க, எங்கள்கிட்ட ஆவணம் இருக்குன்னு ஸ்டாலின் சொல்கிறாரு. ஆதாரம் கேட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்க, இவர் நான் கொடுத்துட்டேங்கிறாரு. சரி, என்ன கேட்டாங்க, நீ என்ன கொடுத்த, என்ன பொது வழியில் வெளியிடறதுக்கு என்ன பிரச்சனை? யார் வேண்டாண்ணா? இப்போ இதுதான் நடக்குது. எல்லாரையும் முட்டால் ஆக்கிட முடியாது. வேணால் துண்டு சீட் எழுதி கொடுத்து இவர் வேணால் சும்மா எதையும் கேள்வி வைக்காமல் படிச்சுட்டு போகிற ஆளாக இருப்பாராக இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு யார், சாமானிய மக்கள் யாருமே முட்டாள்கள் கிடையாது. இதில் ஒரு அரசியல் அழுத்தம் இருக்குது, அதனால தான் அவர் பணியிடை மாற்றம் செஞ்சாருன்னு அவங்களுடைய குற்றச்சாட்டு. வேறு என்ன பண்ண முடியும், வேறு என்ன சொல்ல முடியும்னு கேட்குறேன் பிரதர். உங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னு இது வரைக்கும் தெளிவாக இல்லை. கிமு 2000 நூற்றாண்டு 3000 நூற்றாண்டு சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய தொடர்பு இருக்குன்னு நீங்களாம் சொல்கிறீங்க. சரி, பொது வழியில் எத்தனை பேருக்கு இது தெரியும்னு கேட்குறேன். இதுவும் நான் சொல்கிறது எல்லாமே நான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி படிச்சது. இவங்களா சொன்னது எதுவுமே இது இவங்களோட அறிக்கை எதாவது இருக்கா, ஏதோ பொது வழியில் இவங்க இருக்கா, இவங்களுக்கு மத்திய அரசுக்கு அனுப்பிச்ச லெட்டர் எதாவது இருக்கா, எல்லாமே தேடி பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கல. கடைசியில் தேடி கண்டுபிடிச்சி நானாக ஒரு 4 அதிகாரிகிட்ட பேசி போய் என்னதான் சார் பிரச்சனை, என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா, இது வந்து சிந்து சமவெளி நாகரிகம் தொடர்புடையது அப்படிங்கிறத நம்ம கோரிக்கை. நான் எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து இத்தனை 1000 ஆண்டுகள் முந்தையது அப்படிங்கிறது நம்மளோட கோரிக்கை. மற்ற நாகரிகத்தை விட இது மிகவும் பழமை வாய்ந்த தொன்மையான நாகரிகம் அப்படி எல்லாம். சரி சார், இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் கொடுத்தீங்க? இல்லைப்பா, அந்த நிறுவனத்தை வச்சு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள், வழக்கமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறாரு. திடீர்னு நாளைக்கு பேப்பர் பார்க்குறேன், அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனத்தை வைத்து ஆய்வு செய்தோன்னு ஸ்டாலின் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இன்னொருத்த வந்து வேறு ஏதோ ஒரு நிறுவனத்தை வச்சு ஆய்வு செஞ்சுன்னு சொல்லிட்டு, சரி ஆய்வு செஞ்சீங்க, ரிசல்ட் என்ன? பொது வெளியில் வைங்களேன். இல்லை அது வேண்டாம், மக்கள்கிட்ட பொது வெளியில் வைக்க வேண்டிய தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா கோர்ட்டுக்கு போங்களேன். யார் வேண்டாண்ணா? அதிமுக தடுத்தோமா? அதிமுக ஏதோ மறுப்பு தெரிவித்தோமா? இல்லை இவங்க இது வரைக்கும் வச்ச குற்றச்சாட்டு பொய்ன்னு சொல்கிறோமா? நான் என்ன சொல்கிறேன், வெளிப்படைத்தன்மை எங்கேன்னு தானே கேட்குறோம். இப்போ இன்றைக்கி எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமாரும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. ஏதாவது பாதிப்பு வந்தால் எங்களுடைய குரல் முதல் குரலாக இருக்கும் அப்படின்னு. அதில் எதிர்க்கட்சி தலைவர் வெளியிடல, எடப்பாடி பழனிசாமி ஏன் அறிக்கை வெளியிடலன்னு அதையும் கேள்வி எழுப்புறாங்க. திமுக அரசை கண்டிக்கும் போது அவர் பேரில் அறிக்கை வருது, பாஜக தொடர்புடைய விஷயம் இல்லை மத்திய அரசு தொடர்புடைய விஷயம்னா வேறு யாராவது அறிக்கை வெளியிடுறாங்களே அப்படிங்கிற கேள்வி. அதான் நான் முதலே சொல்லிட்டேன், அரண்டவங்க கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி நமக்கு என்ன செய்யணுங்கிறது தெரில. அடிப்படை கவர்மெண்ட்னா என்ன, கவர்மெண்ட் மிஷினரினா என்னன்னு அரிச்சோடி கூட தெரில. 4 வருஷம் விளம்பரத்திலே ஓடியாச்சு. எதிர்க்கட்சி தலைவர் அறிக்கை கொடுத்தா நீங்கள் மட்டும் ஏதோ ரகுபதி சேனாதிபதினு ஏதோ அல்ல கையில் வச்சு பதில் சொல்கிறீங்க. ஏன் ஸ்டாலினுக்கு முதுகெலும்பு இல்லையா, தெம்பு இல்லையா பதில் சொல்கிறதுக்கு? இதே கேள்வி தான் நாங்களும் கேட்குறோம். ஏன் எதிர்க்கட்சி தலைவர் கேட்டால் மட்டும் ஓடி ஒழிஞ்சிக்கிறாரு ஸ்டாலின், மற்றவங்கள விட்டு பேச விட்றாரு? அதுக்கு பதில் இருக்கா? முதலாவது யார் அறிக்கை விட்டாங்க? தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் ஏதோ ஒன்றுனா முதல்ல நிற்கக்கூடிய இயக்கம் அதிமுக தான் வரலாறு சொல்லும். உண்மை வரலாறு. காவேரி மீட்டது யார்? மீத்தேன் ஹைட்ரோ கார்பனை ஒடுக்கி வேளாண் பாதுகாப்பு மண்டலம் கொடுத்தது யார்? எத்தனை 7.5% உள்ஒதுக்கீடு நீட்டு கொடுத்தது யார்? எத்தனை சாதனை, முல்லை பெரியால உரிமை மீட்டது யார்? இந்த மாதிரி எவ்வளோ வரலாறு சொல்ல முடியும். ஜல்லிக்கட்டை மீட்டது யார்? ஸோ தமிழர்கள் உரிமை வாழ்வாதாரம் வரும்போது முதல்ல குரல் கொடுத்தது நாங்கள் தானே. நீ ஆதாரத்தை வெளியிடு, முதல்ல உன் ஆதாரத்தை சொல்லு. அவன் என்ன கேட்டாங்கிற பொது வெளியில் வெளியிடு. நீ என்ன பதில் கொடுத்தன்னு பொது வெளியில். இப்போ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி எதுக்குறோன்னு சொல்லி நின்னாங்கல்ல, மும்மொழி கொள்கையில் அதில் இருக்குது, தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் எதிர்க்கணும்னு சொன்னாங்களே. ஆனால் அன்பில் மகேஷ் பொய்யாமலும் இன்னொரு செக்ரட்டரியும் போய் மத்திய இணையமைச்சரை பார்த்த கதையை எங்கேயோ சொல்லியிருக்காங்களே வெளியே. ஏன் சொல்ல? போய் பர்சனல் லெட்டர் கொடுத்து வந்தாங்கல்ல, உங்களோட தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் வந்து இந்த ஸ்கூலில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம் லெட்டர் கொடுத்தாங்கல்ல. இங்கே எதிர்க்குன்னு சொல்லிட்டு நீ அங்கே போய் பார்த்த விஷய தகவலை வெளியிலே சொல்லலை. லெட்டர் கொடுத்த தகவலை ஏன் வெளியிலே சொல்ல? பஞ்சாயத்துன்னு வந்த பிறகு தானே தெரிஞ்சு. ஃப்ராடு 420னா அது திமுக தான் பக்கா. மக்கள்கிட்ட சொல்கிறது பேசுகிறது இல்லை, எதுலேயுமே உண்மை கிடையாது. ஏன்னா உண்மையை பேச துணிவு தெம்பு சுத்தமாக கிடையாது. எல்லாம் பொய், கட்டுக்கதை பொய். இதை தவிர அவங்கள்ட்ட வேறு எதுவுமே கிடையாது. டிஎம்கே ஐடிவிங்கும் ஏடிஎம்கே ஐடிவிங்கும் கருத்து மோதல் நடக்கிறதையும் பார்க்க முடியுது ட்விட்டரில். அவங்க வெளியிட்ட கார்ட்டூன் அதை குறித்து பதிலடியும் உங்கள் சைடில் இல்லை. ரொம்ப பசங்களை கஷ்டப்பட்டு சொல்லி இல்லை வேண்டாம் நாகரிக வரைகிற தாண்ட வேண்டாம், ரொம்ப நாங்களும் பொறுமையாக தான் இருக்கும். என்ன ஒரு அமைச்சர் வேலையை பார்க்குறது விட்டு போட்டு உட்காந்து ஐடி விங்கு வந்து கட்சியோட ஐடி விங்கு செயலாளராக இருந்துட்டு போட்டோம் டிஆர்பி ராஜா. நாகரிகத்துக்குன்னு ஒரு வரம்பு இருக்குது. இல்லை சேலஞ்ச் வேணால் சொல்லுங்கள், நாளைக்கே ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன். ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுற ஸ்டாலினை பற்றி நாளைக்கு. அதுக்கப்புறம் ஆயுஷ்க்கு ஸ்டாலினால் எந்திரிக்க முடியாது. ஓப்பன் சேலஞ்சு. நானும் எங்கள் பொதுச் செயலாளரை வந்து நாகரிகமாக விமர்சனம் பண்ண வேண்டாம், பொது வழியில் நம்மளும் தரத்தை விட்டு கொடுக்கணும். நானும் எங்கள் பசங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன், வேண்டாம் நாகரிகமாக இருப்போம், நம்ம நாகரிகத்தை கடைபிடிப்போம், எனது பொதுமக்கள் அதை விரும்ப மாட்டாங்க அப்படின்னு. இல்லைன்னா சேலஞ்ச் சொல்லுங்கள். ஸ்டாலினோட இளமை கால வரலாறு பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன், நாளைக்கு போடுறேன். தைரியம் இருந்தால் என்னென்னு பார்க்க சொல்லுங்கள். நம்மளுக்கு இல்லை கையில் சரக்கு இல்லாமல்லாம் இல்லை, இருந்தாலும் அது பொது வழியில் மக்கள்கிட்ட போகும்போது முக சுளிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது.
சரக்கு இல்லாமல்லாம் இல்லை. அங்கே இருக்கிற எல்லாரோட சரக்கு ஒரு பொறுப்பாளர் எப்படி ஒரு ஏரியாவுக்கு போய் ஒரு வாரம் ஃபுல்லாக ரூம் போட்டு சரக்கில் போட்டு மகளிரோட உல்லாசமாக இருக்கிற வரலாறு வரைக்கும் என் கையிலே இருக்குது. திமுக அந்த பொறுப்பாளர் பேர் என்ன, நிர்வாகி பேர் என்ன வரைக்கும் என்னாலே லிஸ்ட்டில் வாங்கினா கொடுக்க முடியாமலாம் இல்லை. இங்கெல்லாம் வராமல்லாம் இல்லை. கோயம்புத்தூர் போகிற ஒருத்தர் ஊட்டி போகிறதுக்கு முன்னாடி நட்சத்திர ஹோட்டலில் தங்கி விடிய கிளம்புற 3:30 வரைக்கும் யார் என்ன பிராண்டை குடித்தாரு, எத்தனை துணை நடிகைகள் ரூம்குள்ளே போனாங்கிற வரைக்கும் லிஸ்ட் எங்கிட்ட இருக்குது. இல்லாமல்லாம் இல்லை. நாகரிகத்தினால சரி வேண்டாம், இது நல்லா இருக்காது. இது மக்கள் மோசொலிப்பாங்க. கொள்கை ரீதியான தர்க்கம், தைரியமாக சண்டை போடலாம், மேடை போடலாம், என்ன வேணால் பண்ணலாம். இவரு அரசாங்க நிர்வாகத்தினுடைய குற்றச்சாட்டு, அதுக்கு அவங்க பதில் சொல்கிறது, இதை பற்றி நம்ம தர்க்கம் பண்ணுறதா. தனிநபர் விமர்சனங்கிறது யாருமே விரும்ப மாட்டாங்க, குறிப்பாக பொதுமக்கள் விரும்ப மாட்டாங்க. அது கடைசி எச்சரிக்கையாக சொல்கிற திமுகவுக்கு, இல்லை அப்படித்தான் பண்ணுவோன்னா ரெடியாக இருக்க சொல்லுங்கள். திருப்பி நாங்கள் அடிக்க ஆரம்பித்தோம்னா 2 நாள் தாங்க, அதில் 1 நாள் கூட தாங்க முடியாது அவங்களால. அதிமுக ஐடி மேலேயும் விமர்சனங்கள் வருது. அதில் திமுகவினுடைய கண்ட்ரோல் இருக்குது, திமுக பின்னாடி இருந்து இயக்குகிறது. குற்றச்சாட்டு இல்லாத இடமே கிடையாது. குற்றச்சாட்டுகள் வரும், அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது தான் முக்கியம். அது எங்கள் தலைமை முடிவெடுக்கும், எங்கள் பொதுச்செயலாளர் முடிவெடுப்பார். ஒரு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டில் உண்மை இருக்கா இல்லையாங்கிறது முடிவெடுக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கா, எங்கள் பொதுச்செயலாளர் இருக்கார், அவர் பார்த்துக்குவார். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு அது குறித்த விவாதங்களும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, நயினார் என்ன சொன்னாருன்றதும் டிஸ்கஷனாக மாறுது. அதில் மாறுபட்ட கருத்து. ஊடகத்தோட லேட்டஸ்ட் அஜெண்டா என்னென்னா, இந்த கூட்டணி பொருந்தாத கூட்டணின்னு எப்படியோ மக்கள்கிட்ட கொண்டு போங்க அப்படிங்கிறத ஊடகத்தோட அஜெண்டா. அதனால தான் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கோ அவங்கள விட்டு மற்றவங்க எல்லார்ட்டையும் கருத்து கேட்டு அதில் லென்ஸ் வச்சு தேடி வார்த்தை சலம் நடக்கிறதுக்கு இதான் காரணம். இதே திமுக கூட்டணி கட்சிகள் தான் எங்களை பார்த்து ஏளனம் பண்ணாங்க. அதிமுக தீண்டத்தகாத கட்சி, நம்பி யாரும் கூட்டணி வரத்துக்கு தயாராக இல்லைன்னாங்க. எடப்பாடியார் தலைமையில் ஒரு தேசிய கட்சி கூட்டணி வந்தோன்னா அவனுக்கு அள்ளு விட்டுருச்சு. அடுத்து இன்னும் கட்சிகள் வர இருக்கின்றன அப்படிங்கிறத தாங்க முடியல. இப்போ என்ன பண்ண முடியும், இதில் ஏதாவது ஒன்று கிடைக்குமா, ஒரு சான்ஸ் கிடைக்குமா, இதை எப்படி நம்ம திரிக்கிறது அப்படிங்கிற வேலையில் இறங்கியிருக்காங்க. வழக்கமான அந்த ஊடகத்தில் சில ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க தெரியுமா, பத்திரிகையாளன் போர்வையில் வருவாங்கல்ல, அவனுக்கு திமுக கைகொள்ளியில் இந்த 200 ரூபா பேட்டா வாங்குற மாதிரி வாங்கிட்டு வருவாங்க. அவனுக்கு வேலையை தான், இவர் எதை சொல்லிட்டார் பார்த்தியா, அவர் அதை சொல்லிட்டார் பார்த்தியா, இது பொருந்தலை பார்த்தியா, அது பொருந்தலை பார்த்தியா அப்படின்னு. திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வேலையே செய்ய முடியல. அடையாளத்தை தொலைச்சிட்டு உட்காந்து எல்லா வருத்தத்தில் உட்காந்து தலையில் முக்காடை போட்டு உட்காந்துருக்காங்க. அதை பேச மாட்டாங்க இல்லையா. கூடுதல் சீட்டுகளை கேட்டு பெறுவோம்னு ஒருத்தர் பேசுகிறாரு, அதை பற்றி விவாதம் வராரு. ஆனால் இது கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னா என்ன அர்த்தம், இதை பற்றி ஒரு விவாதம். இது எப்போ இதோட முடிவு நம்ம எப்போ பேசணும், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இல்லையா. அப்போ பேச வேண்டிய இப்போவே ஸ்பெகுலேஷனாக ஓட்டி கற்பனையில் ஓட்டுறது. இது எவ்வளோ ஒரு கேவலமான நிலைமை ஆகி போச்சு பாருங்கள். இந்த கேள்வி எனக்கே பொருந்தாது தான். என்ன அதே தான் நீங்கள் கேட்குறேங்கிறதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம். அதே மாதிரி தான் அந்த பக்கம் பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம். ஊடகம் போய் கேட்குறாங்க, என்ன சார் சொல்கிறீங்கன்னு. அவன் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைப்புன்னு அவங்களோட ஆசையை தான் சொல்லுவாங்க, வேற என்ன சொல்லுவாங்க அவங்க இல்லையா. விஜய் பற்றி பேசக்கூடாதுன்னு ஏதாவது தடை ஒன்றும் கிடையாது, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. பொதுச் செயலாளர் முதலே தெளிவாக சொல்கிறார், அவரோட படம் இறுதி கட்டத்தில் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். படத்தெல்லாம் முடிக்கிட்டு தம்பி, அவரெல்லாம் அரசியல் நிலைப்பாடு என்ன, அரசியல் கட்டத்தில் இருக்கட்டும் தம்பி, அந்த கட்சியோட முடிவு என்னங்கிறத அவர் எடுப்பார், அதுதான் அவர் கட்சி ஆரம்பிச்சுக்கணும் முதலே சொல்லிட்டாரு. இப்போ ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாரு, தெரியலையே. ஷூட்டிங் முடிச்சா நீங்கள் சொன்னால் தான் தெரிஞ்சுக்கிறேன், அதான் தெரில. அதனால் அவங்க ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அதில் அரசியல் களத்தில் வந்திருக்காரு, என்னங்கிறத அவர் பார்க்கட்டுமே. நான் விமர்சனம் வைக்கிறதுனால அவர் கோச்சிக்கு போகிறாரா? இல்லை, ஒரு விமர்சனங்கிற ஜனநாயக உரிமை இல்லை, அது யார் வேணால் வைக்கலாம்ல இல்லையா. அதுக்கு எதுக்கு நம்ம தடை உத்தரவு போடணும், அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி நிலைமை எப்படி ஆகிப்போச்சுன்னா, இந்த யூகங்கள்லேயே பேசி அப்படி ஆகிப்போச்சு இப்போ நிலவரம். அந்த மாதிரி ஆகிப்போச்சு. நான் கூட நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டேன், அத்தைக்கும் மருமகனுக்கும் சண்டைன்னு. எவ்வளோ தடவை சொல்லி பார்க்குறேன், யாரும் கேட்குற மாதிரி இல்லையே. அத்தை வெளிநாடுக்கு போயிட்டு இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் ஏர்போர்ட்டில் கிடைத்த மிகப்பெரிய வரவேற்பை பார்த்து மருமகன் அப்செட்டுன்னு தான் எனக்கு மட்டும் தான் நியூஸ் வந்துச்சு. ஆனால் இதை பற்றி ஊடகத்தை யாரும் பேச மாட்டேங்கிறாங்களே. இருந்தாலும் நான் என்ன சொல்லணும்னா, ஊடகம் பேச வேண்டாம், என்ன உறுதிப்படுத்தப்பட்ட விஷயத்தை மட்டும் பேசினா போதும். என்ன பொது வெளியில் வரும்போது பேசிக்கலாம் தான் நான் சொல்லுவேன். அந்த நாகரிகம் எங்கள்கிட்ட இருக்குது. சட்டமன்ற தேர்தலுக்கு எந்த மாதிரியான வியூகங்களை அமைச்சு எப்படி தயாராகிட்டு இருக்கீங்க? இல்லை, எங்கள் பொதுச் செயலாளர் ரொம்ப கிளியராக தெளிவாக இருக்கார். இந்த பூத் லெவல் ஆஃபீஸ் பேரர்ஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த ரூரல் ஏரியா கிராமப்புறத்துலேருந்து கிளை கழகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஃபஸ்ட் டைமாக நகராட்சி நகர்ப்புறத்துலேயே பாக கிளை அப்படின்னு சொல்லுவோம். பாகம்ங்கிறது இந்த பூத்து, பாக கிளை அப்படின்னு சொல்லி ஒரு பாகத்துக்கும் ஒரு ஆஃபீஸ் பேரர்ஸ்
பதவி அவர்கள் வந்து பண்ணுற அதோட வேலை தான் போயிட்டுருக்கு இப்போ. இது 234 தொகுதிகளுக்கும் நடந்துட்டுருக்கு. இப்போ குறிப்பிட்ட 77,480 பூத்துக்கு இது இருக்குது. இப்போது அது ஆல்மோஸ்ட் ஃபைனலைசிங் ஸ்டேஜ் வந்தாச்சு. ஸோ அதில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை பேஸ் பண்ணி அவர் ஒரு தனி டீம் ஒன்று வச்சுருக்காரு. நம்ம கொடுக்குற நிர்வாகிகள் கரெக்டாக இருக்காங்களா என்ன எதுன்னு பார்க்குற வரைக்கும் வச்சுருக்காரு. கரெக்ஷன்ஸும் பண்ணுறாரு. இப்போ திருப்பி மீட்டிங் கால் ஃபார் பண்ணியிருக்காரு 25th 26th. அதில் வந்து ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னா எடப்பாடியார் கையில் ஃபிங்கர் டிப்ஸில் தரவுகள் 234 தொகுதியை பற்றிய தரவுகள் ஃபிங்கர் டிப்ஸில் எந்த தொகுதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், எந்த தொகுதி வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் இன்னும் நிறைய, எந்த தொகுதி வீக்காக இருக்குது அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷனில் தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்காரு. அதனால் ஒரு கல்லில் 2 மாங்காய் இல்லை, ஒரு கல்லில் ஒரு மாங்காய் மரத்தை அடிக்கிறார். ஃபுல்லாக மாங்காய் மரத்தையே தட்டி தூக்குற மாதிரி. ஏன்னா கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஒன்று வரும்போது, ஷீட் ஷேரிங்னு ஒன்று வரும்போது அதில் ஒரு மனக்கசப்பு வந்துடக்கூடாது. நம்மளை நம்பி கூட்டணிக்கு வர கட்சிகளோட வெற்றி வாய்ப்பு எவ்வாறு இருக்கிறது, எந்த மாதிரி தொகுதியில் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம், ஸோ எந்த மாதிரி வியூகத்தில் நம்ம வந்து கரெக்டாக கணக்கு வச்சு பண்ணணும். அப்புறம் அந்த வாக்குகள், எந்த இடத்துல வாக்குகள் ஒரு 10 ஓட்டினாலும் சரி, 50 ஓட்டினாலும் 100 ஓட்டினாலும் சரி, அதோட கிளாஸிஃபிகேஷன்லாம் ரொம்ப கிளியராக வச்சுருக்கு. அதனால் அந்த டேட்டா ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டார். அவர் கையிலெல்லாம் ரெடியாக இருக்குது. அதை நோக்கி எங்களை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. எங்களை ட்ரைவ் பண்ணி அதை முடிங்கன்னு ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. அது ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜில் வந்துருச்சு. ஸோ அதோட பணி அதான் பேசிக்ஸ். மற்றபடி நம்ம கொடுக்குற விளம்பரங்கள், அப்புறம் டோர் டு டோர் கேன்வாசிங்கு, அதெல்லாம் அதுக்கு மேலே. ஆனால் பேசிக்கு இந்த பூத்துன்னு எடுத்தால் இந்த பூத்தில் எத்தனை ஓட்டு, ஆண்கள் எவ்வளோ, பெண்கள் எவ்வளோ, முதல் முறை வாக்காளர்கள், 2ஆம் முறை வாக்காளர்கள் எவ்வளோ, என்ன எதுங்கிற தரவு எல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுருக்காரு. கம்ப்ளீட்டாக எடுத்து செக்ரிகேட் பண்ணி 234 தொகுதிக்கு வச்சிட்டார். ரெடியாக இருக்குது. இன்னொரு விஷயம், பொதுவாக இப்போ நம்ம வெளியில் இருக்கிற டிஸ்கஷனும் சரி, இல்லை மீடியா, இது எல்லாத்துலேயுமே 2021 ஒரு 10 வருஷம் அதிமுக ஆட்சி நடந்த பிறகு அந்த ஆன்டி இன்கம்பன்ஸ் இருந்தாலும் கூட்டணியோட 75 இடங்களில் ஜெயிச்ச கட்சி அதிமுகன்னு சொல்கிற ஒரு தரப்பும் சொல்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அதே நேரத்தில் இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் திமுக அதிமுகவை தாண்டி சீமான், விஜய் மாதிரி புது பிளேயர்ஸ் வந்ததுனால அதிமுகவுக்கு இது ஒரு சேலஞ்சிங்கான எலெக்ஷனாக இருக்கும், வாழ்வா சாவா தேர்தல்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? எப்படி இருக்குது அதிமுகவுக்கான ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங் திமுகவுக்கு தான். அதிமுக ஒன்றுமே இல்லை. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஸ்விங் டோர் பாலிசி ஸ்டேட்டுமோ 5 முறை திமுக 5 முறை அதிமுக தான் இருக்கும். அதில் 2016 அம்மா வரும்போதே அதை 32 ஆண்டுகள் கழித்து தான் அந்த வரலாறு படைக்க முடிஞ்சிச்சு. 3வது முறை ஆட்சி அமைச்ச வரலாறு எங்கேயுமே கிடையாது, எங்கள் பொன்மலைச்செம்மலை தவிர்த்து. ஆனால் 3வது முறை அப்படி இருக்கும் பொழுது கூட 45 தொகுதியில் நாங்கள் வந்து வெற்றி வாய்ப்பு இழந்தது வெறும் 2.5 லட்சம் ஓட்டு தான். 45 தொகுதி, ஆல்மோஸ்ட் ஒரு தொகுதிக்கு வந்து 150 ஓட்டுலேருந்து 5000 ஓட்டு இருக்குல்ல, அது மாதிரி தோற்றது 45 தொகுதி. அது 3வது முறை கேட்கும்போது நாங்கள் தோற்றது வெறும் 2.5 லட்சம். ஸோ நாங்கள் இந்த ஆட்சியை விட்டதை வந்து வெறும் 2.5 லட்சம் ஓட்டில் தான் விட்டுருக்கோம். மொத்தம் 6.5 கோடி வாக்காளரில் வெறும் 2.5 லட்சம் வாக்காளர்னால நாங்கள் இந்த ஆட்சி இழந்திருக்கோம் எடப்பாடியார். அப்படி இருக்கும் பொழுது இப்படி ஒரு அவலமான 4 வருஷ ஆட்சியை நடத்தி மக்களுக்கு வந்து அவ்வளோ வெறுப்பு இருக்குது இந்த ஆட்சி மேலே. சட்ட ஒழுங்கு பிரச்சனைலேருந்து விலைவாசி பிரச்சனை அவ்வளோ வெறுப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது 2026 அதிமுக கரெக்டாக இருக்குது. அதனால தான் எடப்பாடியார் பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. பூத் லெவலேருந்து ஆரம்பித்து கரெக்டாக அதை முடிச்சுட்டு வந்துட்டுருக்காரு. இப்போது அடுத்தது அவரோட சுற்றுப்பயணம், விளம்பரங்கள் அப்படின்னு லைனாக வரும். அதனால் கன்ஃபார்மாக 2026 அதிமுகங்கிற உறுதியே இல்லை. ஆனால் இது ஒரு மக்கள்கிட்ட இதை டக்குன்னு போயிடக்கூடாது. ஃபஸ்ட்டு கூட்டணியில் ட்ரை பண்ணாங்க, அப்புறம் ஜாதி கட்சியும் ட்ரை பண்ணாங்க, எதுவுமே மக்கள்கிட்ட எடுபடலை. இவங்க வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கன்னு மக்கள்கிட்ட போயிடக்கூடாதுங்கிறக்க புதுசாக வந்தவர் வந்து இவர் வந்து அதிமுக வாக்காக தான் பிரிப்பார். அவர் தான் அப்படிலாம் எங்கேயுமே எழுதி கூட கொடுக்க முடியாது. விஜய் பெரும்பான்மையாக திமுகவோட ஓட்ட தான் பிரிப்பார் உறுதியாக. ஏன்னா நீங்கள் உதயநிதியை ஃபேஸாக நிறுத்துங்க, அங்கே தான் நிறுத்த போகிறீங்க. பரப்புரைக்கு அவர் தான் போவார். முக ஸ்டாலின் வச்சுட்டு ஒன்றும் பண்ண போகிற, நீங்கள் உதயநிதி தான் முன்னே நிறுத்துவீங்க, போய் பாருங்கள். அப்போ உதயநிதிக்கு ஆப்போசிட்டாக யார் வந்து பேசுவார்? விஜய் தான் வருவார். அடித்து விழுக போகிறது திமுக ஓட் பேங்க்ல காலி பண்ண போகிறார் அவர். இது ஒரு தியரி. திமுக எதிர்ப்பு பேசுகிறார், இது ஒரு தியரி. அதை தான் சொல்கிறேன், அது ஒரு தியரி. திமுக ஓட் பேங்கே காலி பண்ணுவாருங்க. நான் திமுக எதிர்ப்பு மட்டும் இல்லை, திமுகவோட கோர் ஓட் பேங்க்லேயே கை வைக்கிறார் விஜய். திமுகவோட கோர் ஓட் பேங்க் எங்கே இருக்குது? ஒரு மைனாரிட்டி இருக்கா? மைனாரிட்டியில் கை வைக்கிறாரு, உறுதி. அது விஜயோட வருகையினால் விசிகாவுக்கு பெரிய அடி இருக்குது, திமுகவுக்கு பெரிய அடி இருக்குது. இதெல்லாம் தெரியும். தெரிஞ்சனால தான் என்ன நேரேட்டிவ் சொல்கிறாங்கன்னா, திமுகவின் எதிர்ப்பு வாக்குகளை அதிமுக தான் அறுவடை செய்யும், அறுவடை செய்ய விடாமல் தடுப்பதற்கு விஜய் அப்படின்னு. இது ஒரு என்ன ஒரு புது கம்பு சுத்துற கதையே இருக்குது. மரியாதைக்குரிய சீமான் வந்து 8% நோட்டு வாங்குறாரு. எப்படி வாங்குறாரு? அவருடைய அரசியல் பயணம் என்ன, அவருடைய நிலைப்பாடு என்னங்கிறத பார்த்து தானே ஓட்டு போடுறாங்க இல்லையா? இவருக்கு மாற்றாக இவர் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அப்படி மாற்றுன்னு யோசிக்க மாட்டாங்க எல்லாருமே. அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான். இப்போ விஜய் வராரு, அவர் அரசியல் நடத்துறதுக்கான எல்லாரோட ஓட்டையும் எடுப்பார். அதில் திமுகவோட ஓட்டு, எதிர்ப்பு ஓட்டுகளை விஜய் எடுத்துகிட்டு போயிடுவார், அதிமுக வராது. இது ஒரு புது நேரேட்டிவ். இதெல்லாம்
இதெல்லாம் ட்ரைட் அண்ட் டெஸ்ட் நரேட்டிவ் இல்லை, இதெல்லாம் புது புது நரேட்டிவ். அப்போ அன்றைக்கி 8.33% விஜயகாந்த் அவர்கள் அறுவடை செய்தது என்ன, யாரோட வாக்கு? திமுகவோட வாக்கா? அப்புறம் எப்படி நாங்கள் 2011 அடிச்சுட்டு வந்தோம் உள்ள? எதிர்கட்சிங்கிற தகுதியை எப்படி போச்சு? அவர் எங்களோட கூட்டணி வச்சதுனால அப்படிங்கிற ஒரு கணக்கு சொல்லுவீங்களா? ஆனால் 8.33 ஆரம்பிச்சு அடிச்சார்ல, யாரோட ஓட்டு போச்சு அது? இதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்களே சார், அதாவது இப்போ இந்த ஏஜ் ஃபேக்டர்னு பார்க்கும்போது ஒரு 35-40 வயதுக்கு உட்பட்ட அந்த இளைய தலைமுறை வாக்கு வந்து திமுக அதிமுக 2 கட்சிக்குமே போகாது, அதெல்லாம் பெரும்பாலும் விஜய்க்கு போகும்னு சொல்கிறாங்க. அதில் உடன்படுறீங்களா நீங்கள்? அது ஒரு தியரி, அது ஒரு அனுமானம் தான். அது நம்ம உறுதியாக சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ வந்து இப்போ 18 வயது வரவங்க முதல் வாக்காளர்கள், முதல் முறை வாக்காளர்கள், 20 லட்சமோ 21 லட்சமோ முதல் முறை வாக்காளர்னு வச்சுங்க. அவர்களுடைய அரசியல் பார்வை எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால் 22 வயசு 23 வயசுன்னு வந்துச்சுனாலே 2ஆம் முறை வாக்காளர், 3ஆம் முறை 4ஆம் முறை வாக்காளர். அப்போ அவர்களுக்கு ஒரு அரசியல் போகணும், ஒரு அனுபவம் ஒன்று இருக்கும்ல, அவர்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும்ல. அதை வச்சு தான் அவங்க முடிவு பண்ணுவாங்களே ஒழிய அந்த ஈர்ப்பு அப்படிங்கிறது முதல் முறை வாக்காளருக்கு அந்த ஈர்ப்பு இருக்கக்கூடிய நியாயம் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 2ஆம் முறை 3ஆம் முறை வாக்காளர்களுக்கு அந்த ஈர்ப்பு இருக்குமான்னு கேட்டால் அது சொல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. இளைஞர்கள் வாக்கு அதிமுக பக்கம் தான் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணங்களாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இதனால் கண்டிப்பாக ஓட்டு போட்டுருவாங்க. மிக முக்கியமான காரணம், அதிமுகங்கிறது குடும்ப கட்சி கிடையாது. அப்பா மகன் பேரன் கொள்ளு பேரன் போகிறது கிடையாது. அதே ஒரு இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸுங்கிறது அதுதான். எல்லாத்துக்கும் மேலே ஆல் பாஸ் முதல்வர் எடப்பாடியாருங்கிற வந்து ஆல் பாஸ் முதல்வர். கொரோனா காலத்தோட கரெக்டாக 2GB கொடுக்கட்டும். இன்றைக்கி கூட பல பேர் மாணவ மாணவியர் வாழ்க்கையில் கணினியோட புரட்சி ஏற்படுத்தி லேப்டாப் கொடுத்து அவர்களுக்கு இன்றைக்கி வேலை வாய்ப்பு பெரும் அளவிற்கு மாறிக்கூடிய வரலாறுலாம் இருக்குது. ஒரு மாணவர்களுடைய கல்வி கூடங்களிலும் சரி, கல்லூரியிலையும் சரி, அவங்க வாழ்க்கை ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து புரட்சி தலைவி அம்மாவின் திட்டம் சரி, புரட்சி தலைவரோட திட்டம், எடப்பாடியோட திட்டம் போய் தொற்றுருக்கு அவங்க வாழ்க்கையில். அந்த மாதிரி ஒன்றுமே சொல்லணும். இந்த நான் முதல்வர், நீ முதல்வர், என் பையன் முதல்வன், என் அண்ணா பையன் முதல்வன், இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையெல்லாம் எங்கேயுமே கிடையாது. மாணவர்களுக்கு புதுமை பெண் திட்டம் அவங்க செயல்படுத்துறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் வெறும் விளம்பரம் தான். இந்த 1000 ரூபாங்கிறது வந்து எங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் போகாமலே இருந்துச்சுக்கிறீங்களா? பட்டப்படி படித்து வந்தால் பொண்ணுக்கு 50,000 ரூபா கொடுத்தோம் நம்ம அதிமுகவில், பட்டப்படி முடிச்சிற வரைக்கும். ஆனால் அந்த பொண்ணு இடைநிற்றல் நிற்கக்கூடாதுங்கிற வரைக்கும் நாங்கள் கவனமாக இருந்திருக்கோம். அதனால் கல்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துலையும் ஒரு மாணவர்கள்ட்ட வந்து ஒரு தாக்கம் இருக்குது, அதை மறுக்கவே முடியாது. அதனால் இதை வச்சு உடனடியாக மாறிடும் அப்படின்னு அதுக்காக தான் இன்றைக்கி அவசர அவசரமாக நாங்கள் வந்து 20 லட்சம் லேப்டாப்புக்கு டெண்டர் விட போகிறோம். இந்த வருஷம் கொடுக்குறப்போ 4 வருஷம் பண்ணாமல் 5ஆவது வருஷம் இன்னும் அவசரம் தெரியுது, அதோட தாக்கம் தெரியுதுங்கிறதுனால. அதனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் வெறும் வெத்து விளம்பரம் தான். இளைஞரிடம் வந்து அதில் ஏமாறதுக்கு தயாராக இல்லை. அஇஅதிமுக பொறுத்த வரைக்கும் சொன்னதை செஞ்சுருக்காங்க, அது இளைஞர்கிட்ட போய் சேர்ந்துருக்குங்கிறது உண்மை. இறுதியாக ஒரு கேள்வி சார், இப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ அம்மா உணவகம், அம்மா குடிநீர், இந்த மாதிரி அந்த ஒரு பிராண்டிங்கில் நிறைய திட்டங்களை செயல்படுத்தினாங்க. அது அவங்களுக்கு பெரிய அளவுக்கு மக்களிடம் வரவேற்பையும் கொடுத்துச்சு. இன்றைக்கி திமுகவும் அந்த மாதிரி திட்டங்களை செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி கூட குடிநீர் திட்டம் ஒன்று தொடங்கி வச்சுருக்காங்க, ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷினில் வர. வெண்டிங் மிஷின் இருக்கிற இடத்துல போய் தண்ணி குடிக்கணுங்கிற நிலைமை ஆகிப்போச்சு. ஆனால் அம்மா குடிநீர் நீங்கள் எங்கே இருந்தாலும் வாட்டர் பாட்டில் நீங்கள் இருக்கிற இடம் தேடி வரப்போகுது. இவ்வளோதான் திட்டத்தோட வித்தியாசம். எப்படி இந்த கக்கூஸில் கூட ஊழல் பண்ணிட்டு சுற்றுறானு பாருங்க, நம்ம பல 100 கோடிக்கு. இப்போ கூட இந்த ஏரியா பக்கத்தில் 4 கக்கூஸ் இடிச்சிட்டானு, மாட்டிக்கு போகிறோம், கணக்கு ஏற்ற போகிறாங்க. ஆனால் அதுக்கும் போயிட்டு இருந்துச்சு காசு, டெய்லி மெயின்டெனன்ஸ் 350 ரூபா போயிட்டு இருந்துச்சு. 4 கக்கூஸ் இடிச்சிட்டானு. இந்த மாதிரி வெக்கமே எல்லாம் ஊழல் பண்ணுவதற்கு வெறும் திட்டத்தை தொடங்குவானுங்க. வடிவில் ஒரு சொன்ன மாதிரி ஓப்பனிங்லாம் நல்லா இருக்குப்பா, ஃபினிஷிங் தான் சரியில்லைங்கிற மாதிரி மஞ்சள் பைமானுங்க திடீர்னு. கடைசியில் பார்த்தா சொன்னதோட விட்டானா பரோட்டாவில் மஞ்சள் பை போட்டவனுக்கு வெளிப்புறப்பு எடுத்துனா அவனுக்கு கூட ப்ரைஸ் கொடுப்பானு. ஆனால் இன்றைக்கி ரோட்டில் நடந்து போனால் எல்லாம் பிளாஸ்டிக் கவரில் பாக்கெட் வித்துட்டு தான் இருப்பாங்க. இவர்களுடைய அறிவிப்பும் இவருடைய நடைமுறை செயல்பாடுக்கும் கொஞ்சம் சம்பந்தமே கிடையாது. அவங்களுக்கு தேவை அன்னித்த விளம்பரம், முக ஸ்டாலின் ஹாப்பி, இன்னையோட ஷூட்டிங் முடிஞ்சு. எப்போ கேட்டாலும் மிகப்பெரிய வெற்றின்னு தான் பேசணும், இல்லை எந்த தரவும் கொடுக்க மாட்டானு. இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி மக்களை ஏமாத்துறதுக்கு மாதிரி உரிமை தொகைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது கேட்டோன்னே அடடா அப்படிங்கிற. இந்த மாதிரி விளம்பரத்துக்கு தான் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுங்கிற மாதிரி இவங்களோட விளம்பர சுரக்காய் தமிழக மக்களுக்கு உதவாது. இதுதான் ஃபேக்ட். சமீபத்தில் ஒரு பட்டியல் பார்க்க முடிந்தது, அதில் நீங்கள் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளராக நியமிச்சிருக்காங்க. அந்த தொகுதியை பார்க்கும்போது அந்த தொகுதி திமுகவுக்கு சாதகமான ஒரு தொகுதி அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. அது வந்து இந்நாள் முதல்வருடைய முன்னாள் தொகுதி ஒன்று, வருங்கால முதல்வர்னு திமுகவினர் சொல்லக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுடைய இந்நாள் தொகுதி. எப்படி அதை ஹேண்டில் பண்ண போறீங்க? சேப்பாக் ட்ரிப்ளிகேன்னு சொல்கிறீங்க? ஆமாம், எனக்கே அது ஒரு சர்ப்ரைஸாக, எனக்கு தெரியாது. அறிவிப்பு வந்த பிறகு தான் நான் வந்து அந்த தொகுதியோட இன்சார்ஜுன்னு. வேலை ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. இன்னும் சொல்ல போச்சுன்னா திமுக வந்து அன்கோ போடுற ஆட்கள் வரைக்கும் எல்லா இடத்துல லிஸ்ட்டு கொடுத்துட்டேன் எடப்பாடியாருக்கு. அவரும் அதை வெரிஃபை பண்ணி எல்லாம் ஓகே பண்ணி முடிச்சிட்டார். ஸோ சேப்பாக் வந்து திமுகவோட கோட்டை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, அதான் உண்மை.
அதே மாதிரி இப்போ இருக்கிற அந்த 1000 விளக்கு அது அப்படிலாம் கிடையாது. இது ரெண்டுமே கன்ஃபார்மாக ரெட்டை இலை தான் 2026க்கு. அதை நோக்கி தான் என்னோட பயணம். இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் உதயநிதிக்கே அது கிடையாது சேப்பாக்கு தொகுதி. திருப்பி 26 உதயநிதி சேப்பாக்குன்னா தோக்கிறது உறுதி. அதை என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும், கன்ஃபார்மாக சொல்ல முடியும். எப்படி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க? சென்னை அப்படின்னாலே திமுகவின் கோட்டை. இல்லை, அதெல்லாம் ஒரு மாய பிம்பம் தான். சரி, அது அம்மா இருக்கும்போது இருந்த ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறது அதுக்கப்புறம் கால சூழலுக்கு நடந்த மாற்றங்களில் சிலருக்கு அட்வான்டேஜாக இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லலை. முதல்ல இங்கே இருக்கிற போலிங் பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 57% தான். எலெக்ஷன் வந்தாலே சென்னை ஃப்ரீயாக காலியாக இருக்குது ரோடெல்லாம் என்ன. ஸோ இங்கே வந்து மைக்ரேட்டரி ஓட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அவங்க தான் ஜாஸ்தி. எல்லோரும் ஊருக்கு போய் தான் ஓட்டு போடுவாங்க. அதனால் கோர் சென்னை அப்படிங்கிறது வந்து வேற இருந்தது. ஆனால் இப்போ எடப்பாடியார் அதை தெளிவாக அவருக்குன்னு புரிஞ்சிருச்சு. இப்போ இங்கே இருக்கிற 14 சட்டமன்ற தொகுதியில் சென்னை சுற்றி இருக்கிற தொகுதிகள் என்ன, எது வீக்னஸ், எது ப்ளஸ்ன்னு எல்லாம் எடுத்து வச்சிட்டாரு. குறிப்பாக வந்து இதை பொறுத்த வரைக்கும், சேப்பாக்கை பொறுத்த வரைக்கும் உதயநிதி 26ல் சேப்பாக்கன்னா தோக்கிறது உறுதின்னு மட்டும் என்னால் சொல்ல முடியும். ஆனால் அதில் ஒரு தனி ஃபோக்கஸ் இருக்குது. பொதுச் செயலாளர் வந்து அதில் ஒரு தனி ஃபோக்கஸ் வச்சுருக்காரு. அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுக்கணுங்கிறத எனக்கு கொடுக்குறாரு. அவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரோ அதான் நான் ஃபீலில் பண்ணுறேன். கடந்த முறையே கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கிட்டாங்க, அவங்களும் வந்து ஒரு டம்மி கேண்டிடேட்டை போட்டாங்க அப்படின்ற விமர்சனம் இருந்துச்சு சேப்பாக்கம் பொறுத்த வரையும். எங்களோட வேலை என்னென்னா, நம்ம அதுக்கான வேலையை செஞ்சு நம்ம கொடுக்குற ரிசல்ட்டை வச்சு இதில் ரெட்டை இலை நின்னா என்ன ஏது அப்படிங்கிற முடிவு வரைக்கும் அவர் எடுப்பார். அதனால் அந்த நம்பிக்கையை வந்து இப்போ அவருக்கு இருக்குது. இப்போ பண்ண வேலை, இப்போ 1000 விளக்குலையும் சரி சேப்பாக்களையும் சரி, அவரோட சொன்ன டைரெக்ஷனில் நம்ம செஞ்சு கொடுத்த ரிசல்ட்டுக்கு, சொன்ன வேலைக்கு பொதுச் செயலாளருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே சேப்பாக்கு ஒரு குறியாக பார்த்துட்ருக்காருங்கிறது மட்டும் தெரியும். அதனால் அவர் சொல்கிற விஷயங்கள் எதுக்காக அந்த விஷயம் சொல்கிறாரு, என்ன காரண காரியங்கள்னு புரிஞ்சிக்க முடியுது. அதெல்லாம் நான் களத்தில் போய் அவர் சொன்ன விஷயங்கள்லாம் செய்து பார்த்ததுக்கப்புறம் தான் இப்போ உறுதியாக சொல்ல முடியும். உதயநிதி ஜெயபாகல் என்ன கன்ஃபார்மாக தோல்விங்கிற மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். நன்றி சார். நன்றி, தேங்க்ஸ்.